வணக்கம். ஜெகன் கேபிட்டலிசம். வர்த்தகம்னு சொல்லிட்டு வந்தாலே நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ 5 ஒரு முக்கியமான வழிகள் பண்ணால் நீங்கள் முக்கியமாக ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும், நஷ்டங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா 5 முக்கியமான வழிமுறைகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முக்கியமான ப்ரோ ட்ரேடர்னு சொல்லக்கூடிய கைதேர்ந்த ஆட்கள் பண்ணக்கூடிய 5 வழிமுறைகள் நான் சொல்ல போகிறேன். இது பண்ணாலே பெரிய நஷ்டங்களை தவிர்க்க முடியும். லாபங்கள் சிறுக சிறுக சேர்த்து ரொம்ப கணிசமான முறையில் ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த 5 வழிமுறைகள் என்ன, 5 விதிகள் என்ன அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். 1, நீங்கள் ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பை வச்சுருக்கணும். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்குள்ளே வந்தாலே பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஸ்ட்ரங்கிள் பண்ணுவாங்க, ஷார்ட் ஸ்ட்ரடில் பண்ணுவாங்க. இதுதான் அடிப்படையில் பண்ணக்கூடியது. இது நீண்ட கால அடிப்படையில் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கையில் 100 கோடி இருக்குன்னா 50 கோடிக்கு கால் ஆப்ஷனும் 50 கோடிக்கு புட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் விற்பீங்களா? விற்க மாட்டீங்க. ஆனால் 5 லட்சம் இருக்கும்போதோ 10 லட்சம் இருக்கும்போதோ நீங்கள் அது பண்ணுவீங்க. ஏன்னா ரிஸ்க் அவர்ஸ்டாக இல்லை. அதாவது நஷ்டத்தோடைய தன்மையை முழுதுமாக உள்வாங்கி கொள்ளலை. ஆக ரிஸ்க் டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் பண்ணணும். லாஸ் ஒரு முக்கியமான பேரிடர் நடந்தால் கூட உங்கள் லாஸ் லிமிட்டடாக தான் இருக்கணும், அளவோடு தான் இருக்கணும். அளவில்லாத லாஸ் நஷ்டங்களை நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்கு அயன் காண்டூர் பண்ணலாம், இல்லைன்னா அயன் ஃப்ளை பண்ணலாம், இல்லைன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணி அது மூலமாக லாபம் சம்பாதிக்கிங்க, ஆனால் அது நேக்கடாக தான் பண்ணுறீங்கன்னா அதில் பெருமை கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நம்பர் 1. 2, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஆப்ஷன் செல்லிங்க, நான் ஆப்ஷன் செல் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணியே நான் ப்ராஃபிட் பண்ணிடலாம். எங்கேனாலும் நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுங்கள், நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண எனக்கு தெரியும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கையில் நிறையா இருக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ண ஓட்டம் நல்லது கிடையாது. எல்லா யுக்திகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலை செய்யாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு லெவலுக்கு தான் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு மனப்போக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லது கிடையாது. ஆக ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படியே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே போயிருக்கேன்னா அது பெரிய நஷ்டத்தில் விட்டுரும். அது மாதிரி என்ன ஓட்டம் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2018க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை செய்யாது. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வர்றது நல்லது. 3, முக்கியமான ஒன்றுங்க, லாஸ்ட் ஒரு 15 நாட்கள் பொசிஷன் கேரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. லாஸ்ட் ஒரு 15 நாள், எக்ஸ்பைரிக்கு 15 நாள் தான் இருக்குது அப்படின்னா கேரி பண்ணாமல் இருக்க நல்லது. இதுக்கு பேர் காமா பீரியட்னு பேர். இந்த பீரியடில் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தையும் சம்பாதிப்பீங்க, மிகப்பெரிய நஷ்டத்தையும் சம்பாதிப்பீங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட் எதிர்பக்கம் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்காது. பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன் 15 நாளில் கடைசி 15 நாளுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பல இது இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் பொசிஷன்லாம் கேரி பண்ணிட்டீங்களா, நான் பார்த்துருக்கேன்னா உங்கள் கேபிட்டலில் 20% இல்லை 25% மட்டும் ரிஸ்க் டிஃபைன்டாக வேணால் நீங்கள் பண்ணலாம். நல்ல லாபம் இருக்குது. அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா பெரிய லாபத்தையும் பார்ப்பீங்க, பெரிய நஷ்டத்தையும் பார்ப்பீங்க. அது நல்லதுக்கு இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கேபிட்டலில் வைப் அவுட் பண்ணிடும். லாஸ்ட் 15 நாளில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் நெவர் டீல் வித் ஐடிஎம் ஆப்ஷன். இதுதான் 4வது. அது என்னங்க, ஒரு ஆப்ஷன் ஐடிஎம் போயிடுச்சுன்னா அது ஆப்ஷனே கிடையாது, அது ஃபியூச்சர். நான் நிறையா காணொலிகளில் அது சொல்லியிருக்கிறேன். அதை போய் சண்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அது அடி மணியில் இருக்கும்போது பண்ணணும், இல்லை கொஞ்சம் ஓடிஎம்மில் இருக்கும்போது பண்ணணும். இந்தி மணி போன விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். அது பண்ணவே கூடாது. ஒரு இந்தி மணி போச்சா அதை லாஸை புக் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஐடிஎம் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய கேள்வி அப்படி தான் வரும். சார் நான் 1000 ரூபா ஆப்ஷன் இந்தி செல் பண்ணேன், அப்போ மார்க்கெட் 800 ரூபா இருந்தது, இப்போ 1200 இருக்குது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்தி மணி ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபியூச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்தி மணி ஆப்ஷனோட டீல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்தி மணி ஆப்ஷன்கள் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகவே கூடாது. அந்த ஒரு வரைமுறைக்கு நீங்கள் குள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்லாம் செல் பண்ணலாமா, ஸ்டாக் ஆப்ஷனில் நிறையா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் செல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், எதுக்கு நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. பல காரணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்காதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. பேனில் வந்துடும், நிறைய காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வால்யூம்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பணம் பண்ணணும், ஒரு
நீண்ட கால அடிப்படையில் வந்து பணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சில ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்னோட பயிற்சி வகுப்பில் கூட சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் அந்த பயிற்சிக்குரிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்பிட்ரேஜ் மாதிரி ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு இன்ஸ்டாக்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி நான் காயின் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி, ஸ்பெகுலேஷன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் எதுவும் விற்காமல் இருக்கிறது நல்லது. இண்டெக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது நல்லது. லிக்விடிட்டி இல்லாத இடத்துல நீங்கள் தொடாதீங்க. சரிங்களா? ஐடிஎம் ஆப்ஷன் கூட விளையாடாதீங்க. ஐடிஎம் ஆப்ஷனை செல் பண்ணாதீங்க. ஐடிஎம் ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் 5 விதிகள் நான் சொன்னேன். இந்த விதிகளை நீங்கள் வந்து பின்பற்றினாலே வந்து பெரும் நஷ்டத்திலேருந்து தவிர்க்கலாம். லாபம் சிறுக வந்தாலும் அது உங்கள் பணப்பைக்குள்ள ஓரளவுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தான் நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்கிறேன். பல இடங்களில் ஆங்கிலத்தில் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் சென்னையிலையும் தமிழில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.